ஷேய் பார்வதி அம்மா 5 மாநிலம் பிரித்து கணக்கு எப்படி எடுக்காரோ அந்த கணக்கு வாரியாக வரையில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் அரசியல்வாதி பலாயிரம் கோடி எல்லாமே உள்ளே போயிடுவான். இதெல்லாம் களை எடுத்துருவார். சென்னை களை எடுத்துருவான். வானரப்பட முப்பட எல்லா நீதிமன்ற கோர்ட்லேருந்து சீலடித்து குத்தி அப்படியே உள்ளே தெளிவாங்க. எப்படி செய்யுங்கிற கணக்கு அந்த நேரம் போடுவார். சென்னை முடிஞ்சு வச்சு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒன்று, மதுரை வரைக்கும் அதுவும் கணக்கு எல்லாம் முடிச்சு உள்ளே வெளியிடுவாங்க. அதிலெல்லாம் அந்த மந்திரி ஒருத்தன் குழல் ஊதி கொட்டு மேலே அடித்தானா தஞ்சாவூர் வாய் ஊசியா அம்மம்மார் கோயில் 3 கோயில் இடித்தோம்னால இப்போ கோயில் சொத்து கணக்கு எடுக்கல அவனை செண்டை அல்வா மாதிரி தூக்கி உள்ளே தள்ளுறா மிதிச்சு தள்ளுங்கடாம்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. கட்சி 2 கட்சியும் உள்ள அப்படியே மார்னிங் பண்ணி தூக்கிட்டே இருப்பான். தமிழ்நாட்டுக்குள்ளே தூக்க டெல்லி வரைக்கும் நடுங்க விடுவார். மாநிலம் டெல்லி மாநிலம் வரைக்கும் ஐயோ தூக்கி அடிக்காரு, தூக்கி உள்ளே போடுறாரு, சேட்டை பண்ணி வச்சுட்டான், அதான் தூக்கி அழுதாரு. கடவுள் தான் அள்ள முடியும், வேறு யாரும் அள்ள முடியும். அப்படியே வாய் திறந்து பேசுவான். ஹிந்தியில் பேசுவான், உருதியில் பேசுவான், இங்கிலீஷில் பேசுவான். புரியா? தமிழ்நாட்டுக்காரன் அப்படியே 2 காலை விரிச்சு ஓடுவான்ல, ஓட முடியாது. அப்படியே கசக்குடா பாரு, கசைக்கு விட்றா. நான் உட்கார்ந்த பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே கெக்கன்னு கெக்கரிச்சுக்கிட்டாருங்க அப்படிங்கார் ஐயா. புரியுதா? ஜட்ஜி கணக்கு எழுதிட்டாரா, ஆணும் பெண்ணும் ஓட்டு போடுறதில்ல பிச்சு ரவணவே எடுத்துக்கூடாரு. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. நீதிபதி ஜட்ஜி 5 கணக்கு பிரிச்சுட்டார். இந்த தமிழ்நாட்டில் உள்ள மாநிலத்தை 5 மாநிலத்தை 5 செக்ஷன் வாரியாக பிரிக்கல. மாநிலமும் பிரிப்பார். இதில் மாநிலம் போட்டுருவார். மாநிலம் வச்சுருக்கான். அந்த டைமில் 5 இடத்து பகுதிக்கு பேர் போடுவார். அந்த பேரில் போட்டோன்னே அப்படியே நீதிமன்றத்தில் சுலபமாக போய்கிட்டு இருக்கும். எந்த கணக்கு வழக்கு இல்லாமல் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கலாம். இப்போ பழசப்புறா இதில் பூரா 5 பாகத்தை பிரித்த உடனே 5 பாகத்தை பிரித்த உடனே உள்ளே தூக்கிடுவார். ஒரு பேர் இருக்க முடியாது. அரசியல்வாதி பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் பார்க்குறாங்க எல்லாமே வந்துடும்ல. அதுதான் பிரித்து போட்டால் தான் எடுக்க முடியும். இவன் அரசியல்வாதி கூவ மாதிரி குத்த வச்சு பேசுறான். இந்த தமிழ்நாட்டில் சென்னை மெட்ராஸ்லேருந்து அங்கே வரைக்கும் இவர் ஜட்ஜி எடுத்துருவாரா அப்படின்னு கேட்கான். காமுட்டா பேலை போட்டார்ரா, காமுட்டா பேலை போட்டார். உனக்கு கணக்கு போட்டாச்சு. கொடியை தூக்கி வாசிக்கிறவன், கொடியை தூக்கி ஓடுறவன், கொட்டு மேலே அடிக்கிறவன், ஃபோர் வீலரில் கொடி போனால் அந்த வண்டியை அந்த இடத்துல முப்பட வானரப்பட எரிச்சு சாம்பலாக்கிடுவான். முடிஞ்சு வச்சு கணக்கு. இப்போ தான் அடி துவைச்சு எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் அதுக்கப்புறம் 5 பிரிவு பிரித்தவொடனே நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கை முடிச்சிடுவாங்க. யார் முடிப்பா? வானரப்பட இராணுவ முப்பட ஐயா கணக்கு போடுவார். முடித்து துவைச்சி தொங்க விட்டு உள்ளே அள்ளி உள்ளே துவச்சி சேர்த்துருவாங்க. கணக்கு முடிச்சு வச்சா அந்தந்த கேஸ்கட்டை முடித்ததும் அவனை உள்ளே தள்ளோன்னா அந்த கேஸ்கட்டை தூக்கி அவன் முன்னாடி உள்ளே செயலருக்குள்ளே எரிச்சிருங்க. அந்தந்த கேஸ்கட்டை தூக்கி அப்படி சாம்பல் தூக்கி போட்டு எரிச்சிருங்க. எரிச்சிடணும். நீதிபதி எரிச்சு கோட்டார் தான் போய் எரிக்கணும். வாடா அரசியல்வாதி, மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே வார்டு வரைக்கும் இந்தா அப்படி தூக்கி எறிவாங்க. உன் கணக்கு இதோட முடிஞ்சு வச்சு நீ எத்தனை ஆண்டுகளை உள்ள அடைக்கும் அனுபவிச்சுட்டு போய் சாவிடான்னு ஜட்ஜி கோட்டாரே சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சு கணக்கு. தப்பு செய்கிறதுக்கு நான் கொடுக்கலடா. ஆண்டவன் பூமி கொடுத்துருக்கார், கடவுள் இருப்பு இடம் கொடுத்துருக்கார், சாப்பாட்டு உணவுகள் கொடுத்துருக்கார், சாப்பிடுற உணவு கடவுள் கொடுக்கார். வாய்ப்பேல நீ என்னடா கொடுக்க? பூமியை அழிச்சு எங்களை பூரா கேஸ் பெட்டிஷனை ஏற்றி ஆன்லைனில் ஏற்றி வழக்கறிஞர்களை ஏற்றி எங்களை கிறுக்கு பிடிக்க அளவுக்கு வச்சுட்டாடான்னு இப்படியே சொல்லிட்டு எரிச்சு தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அவன் முகரையில் முக்கால் சத்தியம் அவன் வச்ச செயலறையில் தான் போவோம். இது 13வது கோடீஸ்வர் ஐயா 13 செயலரை 13 கம்பி போட்ட பிறகு பிரித்து உள்ளே தள்ளுவாங்க. அப்போத்தான் பிரிப்பார். இவன் பிரிச்சார்ல சொத்து பூமி ஈசன் சொத்து, சிவன் சொத்து, சிவன் குடும்பத்தை பிரித்து நாசம் பண்ணால தமிழ்நாடுக்குள்ள கணக்கு அப்படியே பிரித்து அவன் குடும்பம்லாம் பிரித்து தள்ளுவார். பிரித்து நீ உணர்றா அப்படின்னு முக்கால் சத்தியம் கடவுள் போட்டார் கணக்கு. முக்கால் சத்தியம்.